அப்பா அப்பா, என்னடா? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் தொடங்க. கதவை தட்டுறாங்களா? நல்ல நேரம் பார்த்தாங்க. என்ன மேடு பள்ளமா இருக்குது கதவு? கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? ஹலோ, யாரா நீ? என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா? கோவமா? அண்ணா என்ன இந்த வீட்டு சமையலா? சமையலான்னு தானே கேட்டேன். சாக்கடை வர்றியான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறப்பா நீ. சமைக்கிறதெல்லாம் எப்படி? நீயே சாப்பிட்டுருவியா? உள்ள ஒருத்தருக்கு ஒண்ணும் போட மாட்டியா? இந்த மூர்த்தி பையனை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்கா? நீ தல தல தலதான் இருக்க. எண்ணெயை காய்ச்சாம உள்ள சொல்லுவியா? குப்பு குப்பு குப்புன்னு இருக்குது கண்ணெல்லாம் ஆடாடு. ஐயோ, 2 நாள்ல டெலிவரி ஆயிடும் போல இருக்குது வயிறு. உள்ள இருக்கிறது காத்து நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியணுமே. இது என்னது? கிருஷ்ணதேவராயர் மாதிரி தலைக்கு என்ன முண்டாசு? இங்க என்ன இருக்குதுன்னு பத்திரமா பாதுகாக்கிற முண்டாஸ் கட்டி வழுக்கிய. குட் ஈவினிங் சார். வெரி பேட் ஈவினிங். மூர்த்தி, யாரா இந்த காலிப்பைய? என்ன போய் சமயக்காரன் சொல்றாங்க? இவர்தான் எங்க முதலாளி. முதலாளியா? எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா முதலாளி மாதிரியா இருக்கு. யாரு இது? இவர்தான் எங்க அப்பா. அப்பாவா? சொந்த அப்பாவா? கூட பிறந்த அப்பாவா? ஏதோ உனக்கே டவுட் இல்லை, எனக்கு ஏன்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயில்வான். பயில்வான்? மன்னிக்கணும், மரியாதை இல்லாம உங்க முண்டாசை கட்டி விட்டேன். உங்க தலை, உங்க ஒழுக்க, நீங்க எப்படி வேணா மூடி வைக்கலாம், உங்க இஷ்டம். எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம்? விதி ஒண்ணு இல்ல, உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலையை பேசிட்டு போலான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு நடு ராத்திரி தான் உனக்கு கிடைச்சதா? வர்ற ஆத்திரத்துக்கு அறையில மாதிரி தோணுது. என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீரே. இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது. அப்பா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா? நந்தினி கூட்டு வர சொன்னா, வீட்டுல காத்துட்டு இருக்கா, புறப்படுவா. இப்பயே வா. இருங்க சார், ட்ரெஸ் போட்டு. ட்ரெஸ் இல்லாம என்ன பாரு, என் வயசுக்கு நானே லுங்கியோட வந்திருக்கேன். உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம், தப்பே இல்ல. உள்ள ஜட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன? அவளுக்கு என்ன அழகிய முகம். ஆளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏயா பாடி வேற பயமுறுத்துற? வாணங்க வாணங்க, போயா போய் கேளியா. உங்களுக்காக 7 இடத்துல பொண்ணு கேட்டு மாமா வேலை பண்ணி அவமானப்பட்டாச்சு. இங்கேயுமா? குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பார்த்துட்டான் பொண்ணு ரங்கம். அது யாரு மடையன் பொண்ணு ரங்கம்? நான் தான்யா. பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சுக்கலாமான்னு கேளியா. அப்படி ஏதாவது சொன்னாங்க, இந்த பணத்தாரியை அடிப்பாங்க. கிழிச்சிங்க. நீங்க பணத்தால் அடிப்பேன் பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க. பொண்ணை பத்தவன் செருப்பால் அடிப்பேன்னு செருப்ப காட்டுறோம். சரிங்க, உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா ஒண்ணும், வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. பொண்ணு அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா அம்மா. யாரு? பொண்ணு அழகா இருக்கியா? பொண்ணோட அம்மா ஐயா. என்ன சமாச்சாரம்? சொல்லட்டமா? சொல்லையா. அம்மா, செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா. அம்மா, குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா இவரு? பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு. இல்லன்னா பணத்தாலேயே அடிப்பாராம். அம்மா நீங்க சும்மா இருங்க. ஐயா வாங்க வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா, நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியும் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால உன்னை வச்சு ஒரு 2வது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏயா, எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல, வாஸ்தவம். தெரியவே தெரியாது, தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணு ரங்கம், உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழுது பாப்பா என்ன பண்ற பாரு. உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூசணிக்கா மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வேறைய பப்பாடி. நீ வேணா விடு அவரை. இந்த மாதிரியான சும்மா விடக்கூடாது. பூசணிக்கா நீ இல்லையா? இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மரியாதை கழுத வயசாச்சு, அறிவு வேண்டாம். இந்த பொண்ணு ரங்கத்தை அவமானப்படுத்தின இந்த பணத்தாரை அடிக்கிறான் பாடு.
போய் வர போறீங்க, அன்னைக்கு கூடையில போட்டு குச்சிக்காரி வீட்டுல கொண்டு போட போறேன். பேசாதீங்க, என்ன திட்டாலும் திருந்தாத ஜென்மம். மூர்த்தி வாடா. எப்ப வந்த? புத்தவரியா? இல்ல வைஃப் கூட கொண்டு போற சொன்னாங்களே, குச்சியாரி விட்டு கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அப்பா வந்துட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய் நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. ஆண்டா எதுக்கு 2 கால கொடுத்துருக்கான், லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல வர்றதுக்கு. ஏண்டே வராத வந்திருக்கா, இங்க நின்றுக்க, போய் கொண்டு வா குச்சிக்காரிய. குடிக்க ஏதாவது கொண்டு வா. என்ன சொல்லு? டேய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த ஊர்ல இருக்க? மெட்ராஸ்ல தான் நந்தினி சுந்தரம் ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன். நந்தினி அம்மா கம்பெனி இல்லையா? ஏன் உனக்கு அவங்களை தெரியுமா? நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனவனாச்சே. ஏண்டா? எல்லாம் என் திருவிளையாடல் தான். அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மார் மேல ஈ உட்கார்ந்து இருந்தது. ஐயோ பாவம் ஈ உட்கார்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் எப்படின்னு கேட்டேன். அவனும் சிரிச்சா. நமக்கு தான் ஒரு ராசி ஆச்சே. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். இது எப்படியோ என் மண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சு வச்சுட்டான். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான். அது என் சொந்த விஷயம். இருக்கலாம் மிஸ்டர் திலீப், எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது என்னால இதுல தலையிடாம இருக்க முடியல. ச்சே, கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும்போது கண்டோட சுத்துற உங்கள மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம். இந்தாங்க உங்க டிஸ்மிஸ் ஆர்டர். கேஷியத்தை சம்பள வாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க. என் பொண்டாட்டி புண்ணியவதி. ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல. முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ன வேலையில இருந்து கிளப்பி விட்டுருவா. ஐயோ இதெல்லாம் பழக்கல சிஸ்டர். நான் நல்ல ஃப்ரெண்ட். இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது. இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமாவும் இருக்க முடியாது. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா ஊத்தி ஊத்தி குடிப்பாரு. குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே, இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார். போங்க. எவரே என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தியடா? டேய் பொண்டாட்டி மதிக்கான மகா கேவலம். இனிமேலாவது திருந்தண்டா. டேய் அத விடுறா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா, அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி நானும் வர கிளம்பி. முட்டுக்கு முட்டு வலிக்குதே. ஐயோ, இது என்னது? அவளை தொங்க விட்டதுக்கு பதிலா என்ன தொங்க விடுறீங்களா? மூர்த்தியோட அட்ரஸ் பத்திரமா வச்சுங்க. ஒரு லோக்கல் மேன் அவர் அட்ரஸையும் குறிச்சு வச்சுங்க. வாங்க.